அனைவருக்கும் வணக்கம். உபபாண்டவத்துல ஒரு கதை வரும். ஒரு ராஜாவுக்கு 8 குழந்தைகள். அவர் ஒரு நாள் வேட்டையாட காட்டுக்கு போனார். அதுல பிம்பவனம்னு ஒரு பகுதி. அதுக்குள்ள போனவங்க யாரும் திரும்பி வந்ததே கிடையாது. அங்க போனா ஒரு அழகான பசுமையான மரம், அந்த நிழல்ல படுத்து தூங்கணும் போல இருந்தது. ராஜா படுத்து தூங்கினார். எந்திரிச்சு பார்த்தா பெண்ணா மாறிட்டார். பெண்ணா மாறிட்ட உடனே வெட்கம் வந்துட்டது. அந்த வழியா வந்த வேடுவனோட சங்கமமாகி ஒரு 8 குழந்தைகளை பெத்தெடுத்தார். ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. கொஞ்ச நாள்ல ஏதோ ஒரு சூழல்ல அந்த வேடவன் இறந்து போயிட்டான். என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால திரும்பி தன்னுடைய ஊருக்கே போனார். போய் தாயா இருக்கும்போது பெத்த 8 குழந்தைகளையும் தந்தையா இருக்கும்போது பெத்த 8 குழந்தைகளையும் பேணி வளர்த்தார். 16 குழந்தைகளையும் சமாளிக்கிறது எவ்வளவு கஷ்டம். திரும்பியும் காட்டுக்கு வந்தார். அதே பிம்பவனம் பகுதி, அந்த மர நிழல்ல படுத்து தூங்கினார். எந்திரிச்சு பார்த்தா ஆணா மாறிட்டார். 16 குழந்தைகளும் ஒண்ணுக்கொண்ணு நீ பெரியாளா நான் பெரியாளான்னு சண்டை போட்டு 16 குழந்தைகளும் செத்து போச்சு. இந்த செய்தி அவர் காதுக்கு வந்தது. அவருக்கு மனசு கேட்கல. அந்த பிம்பவனம் பகுதியில அந்த மரத்துல தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கலாம்னு தன்னுடைய உயிரை மாச்சுக்க போனார். அப்போ அந்த மரம் நிறுத்து அப்படின்னு சொல்லி கேட்டுது. எதுக்காக தற்கொலை பண்ணிக்கிறீங்க அப்படின்னு கேட்டுச்சு. உடனே ராஜா சொன்னார், என் 16 குழந்தைகளும் செத்து போச்சு. இனிமே நான் உயிரோடு இருந்தா என்ன இல்லாட்டி என்ன அப்படின்னு கேட்ட உடனே அந்த மரம் சொல்லுச்சு, நான் உனக்கு வரம் தரேன். உன்னோட 16 குழந்தைகள் செத்து போச்சு, பரவாயில்ல. ஆனா 8 குழந்தைகளை திருப்பி தரேன். எந்த 8 குழந்தை வேணும்? தாய் வழியா நீ பெத்த 8 குழந்தையா, இல்ல நீ தகப்பனா இருக்கும்போது பெத்த 8 குழந்தையா, எந்த 8 குழந்தை வேணும்னு கேட்டப்போ அவன் சொன்னான், நான் தாயா இருக்கும்போது பெத்த 8 குழந்தை எனக்கு வேணும்னு சொன்னான். சரி, நீ ஒரு ஆணா இருக்க விரும்புறியா இல்ல ஒரு பெண்ணா இருக்க விரும்புறியா அப்படின்னு அந்த மரம் கேட்டுச்சு. நான் பெண்ணா இருக்க விரும்புறேன்னு அவன் சொன்னான். ஏன் பெண்ணா இருக்க விரும்புறேன்னு கேட்டப்போ அந்த ராஜா சொன்னார், நான் ஆணா இருக்கும்போது என் மனசுல தைரியம் இல்லை, எதையும் சமாளிக்க முடியல, தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கலான்னு வந்தேன். ஆனா பெண்ணாக இருக்கும்போதுதான் எல்லாவற்றையும் சமாளிக்க முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையும் தைரியமும் என் மனதுக்குள்ளே வந்தது. ஆணாக இருப்பதை விட பெண்ணாக இருக்கும்போதுதான் நான் பலசாலியாக உணர்கிறேன் என்று அந்த ராஜா சொன்னாராம். அதனால நண்பர்களே, பெண்களுக்கு எப்பவுமே ஆண்களை விட மன தைரியமும் வலிமையும் நம்பிக்கையும் அதிகம்தான். அதனால இந்த சர்வதேச மகளிர் தினத்தை நம்ம மகிழ்ச்சியாவே கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம்.